அஸ்ஸலாமுஅலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைக்கி எங்களோட சேனலில் என்னென்ன ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிறேன்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம். அதுக்கு தேவையானது 3 கரண்டி ஆயில் ஊற்றுங்க, கோகோனட் ஆயில். புழு அரிசி 2 போடுங்க. கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கலந்து ஒரு தக்காளிக்காய், வெள்ளைப்பூடு 3 பல்லு, பச்சை கருப்புக்காய் 2. அதாவது நாங்கள் போன்ஸுக்காக கீரி வச்சுக்கிறோம். அதே இதில் சேருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் அரை கரண்டி, பச்சைத்தூள் 1/4 கரண்டி, மிளகுத்தூள் 1/4 கரண்டி போடுங்க. கொஞ்சம் சேருங்க. மாட்டித்தூள், இது நல்லா வெந்து வதங்கும் வரைக்கும் மூடி வைங்க. இதுக்கு முதல் தேங்காய் பால் ஊற்ற போறோம். அதுக்கப்புறம் கொதிச்ச பிறகு இறக்குங்க. உப்பெல்லாம் போதுமானு பார்த்து.
இதுக்கு ஆயில் 2 கரண்டி ஊற்றுங்க. அதுக்கு உளுவரிசி 2 போடுங்க. சீரகம் 2 இஞ்சி வெள்ளைப்பூடு ஏலக்காய் 2 அதுக்கு பட்டை தூள் 2 இதுக்கு வந்து கருவேப்பிலை ரம்பை ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி பழம். இது நல்லா வதங்கட்டும். சிக்கன் மசாலா சிக்கனை கொஞ்சம் ஆணை வச்சாக்க போறோம். 1 கரண்டி மஞ்சள், மல்லித்தூள் 1 கரண்டி, மிளகுத்தூள் 1/4 கரண்டி போடுங்க. தேவையான அளவு உப்பு சேருங்க. தயிர் 1 கரண்டி. எங்களோட தாளிப்புல கொத்துங்க. இது நல்லா வதங்கிட்டு இதுக்கு கொஞ்சம் 1/4 கரண்டி மாதிரி கொச்சிக்கத்தூள் போடணும் கலருக்கு. நான் கரட்டி வச்ச சிக்கனை இதில் கொட்டுறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். என்னோட சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. உப்பு போதும் பார்த்துக்கோங்க. காட்டிக்கிறோம். மிளகாய்த்தூள் 1/4 கரண்டி, கொச்சிக்கத்தூள் 1 கரண்டி, மல்லித்தூள் 1 கரண்டி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு தேசிக்க சாறு ஊற்றுங்க.
ஒரு 2 கரண்டி நல்லா போட்டு பெரட்டி வேக வச்சு எடுப்போம் பொரிக்கிறோம். சிக்கனை நல்லா அவிச்சு பொரிச்செடுத்திக்கிறோம் இந்த கலருக்கு. அதுக்கு சிக்கன் அவிச்ச சட்டிலேயே நல்ல பெரிய பம்பாய் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, கறி கொச்சிக்காய் எல்லாம் போட்டு அந்த ஆணத்துல கொஞ்சம் வேக வச்சுக்கிறோம். இப்படி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா வெந்து வதங்கினதுக்கு பிறகு அதுக்கு தக்காளி சாஸ், பட்டர் தூளும், தக்காளி சாஸ் தேவையான அளவு போட்டுக்கோங்க. பட்டர் தூளும் போட்டு கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றி பரட்டி எடுங்க. நாங்கள் அந்த வதங்கின இதுல மசாலால இந்த பொரிச்ச சிக்கன் எல்லாம் போட்டு பரட்டி எடுங்க. சுண்டு தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். 2 பாலும் கலந்து அதுக்கு வெங்காயமும் ரம்பையும் கொஞ்சம் நெய்யும் போட்டிக்கிறோம். தாளிக்காம செய்வோம். இப்போ நாங்கள் இதுக்கு அரிசி போடுவோம். கீரி சம்பா, உப்பு போடுங்க. மஞ்சள் கொஞ்சம் சேருங்க. நாங்கள் இன்றைக்கு ஜெல்லி புடின் ஒன்று செய்ய போகிறோம். ஜெல்லி மிக்ஸ் புடின். அதுக்கு இந்த கடல் பாசி 100 கிராம் எடுத்தோம். அதில் 50 கிராம் போட்டு வெட்டி நல்லா ஊற வச்சுட்டு அது அப்புறம் அதை நல்லா ஊற வச்சு இப்படி வெட்டி எடுத்திக்கிறோம். இந்த ஊற வச்சு நல்லா காய்ச்சி எடுத்திக்கிறோம். நல்லா 2-3 ஹவர் ஊற வைங்க. வச்சு அதை காய்ச்சி எடுத்துட்டு இதுக்கு நாங்கள் தின்பால் போட்டிக்கிறோம். இந்த கரண்டியால் ஒரு 6 கரண்டி போட்டிக்கிறோம். அதையும் இதில் ஊற்றுங்க.
இந்த போலால ஒரு தண்ணி எடுத்தோம். எடுத்துட்டு இதை நல்லா நாங்கள் சூடாக்கி எடுப்போம். இதுக்கு நாங்கள் டின் பால் போட்டிக்கிற சுற்றி சீனி உங்களுக்கு தேவைண்டா போடுங்க. கொஞ்சம் ஒரு 2 கரண்டி மாதிரி சேர்ப்போம். இதை கொஞ்சம் நாங்கள் அடுப்பில் வச்சு சூடாக்கி எடுப்போம். அதுக்கு 2 கலர் ஜெல்லி நாங்கள் செஞ்சு நேரத்தோடு வச்சோம். பச்சையும் ஆரஞ்சு கலரும். அதை இப்போ சிறுசாக வெட்டி போலுக்கு போடணும். எப்படி சிறுசாக வெட்டி போலுக்கு போடுங்க. காய்ச்சி வச்ச பால் ஊற்றி காய்ச்சி வச்ச இதை நல்லா ஆறவிட்டு கூலாயின போகிறோம். இந்த ஜெல்லியை வெட்டி வச்ச போலுக்கு ஊற்றுவோம். இது ஊற்றி நல்லா இதை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூலாகிறதுக்கு வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட சேனலில் செஞ்ச ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ஓல்ங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.